பிரித்தானியாவில் போலி திருமண சான்றிதழ்களை பயன்படுத்தி பல வருடங்களாக மிகவும் சூட்சுமமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வந்த பிரம்மாண்டமான சட்டவிரோத குடியேற்ற மோசடியொன்றை அந்நாட்டு அதிகாரிகள் அதிரடியாக முறியடித்துள்ளனர். அதிகாலை வேளையில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனைகளில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரித்தானியா பிரெக்சிட் அமைப்பிலிருந்து வெளியேறிய பின்னர் அங்குள்ள ஐரோப்பிய ஒன்றிய குடிமக்கள் தொடர்ந்து தங்கியிருப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றிய குடியேற்ற திட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த சட்டத்தையே தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திய சில சர்வதேச குற்ற கும்பல்கள் கடந்த 6 வருடங்களுக்கும் மேலாக இந்த பாரிய மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளன. ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த குடிமக்களுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியில் உள்ளவர்களுக்கும் இடையில் போலி திருமணங்களை ஏற்பாடு செய்து அதன் மூலம் வெளிநாட்டவர்களை பிரித்தானியாவில் சட்டப்பூர்வமாக தங்க வைப்பதே இவர்களின் திட்டமாகும். குறிப்பாக இதன் மூலம் பெருமளவிலான அல்பேனிய நாட்டு குடியேற்றவாசிகள் எவ்வித சட்டப்பூர்வ உரிமைகளுமின்றி பிரித்தானியாவுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர். இதற்காக போலியான சைப்ரஸ் நாட்டு திருமண சான்றிதழ்களையும் அந்த கும்பல் தயாரித்து பயன்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் களமிறங்கிய பிரித்தானிய எல்லை கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இங்கிலாந்தின் டான்காஸ்டர், லிவர்பூல், ஷெல்ஃபீல்ட், வெஸ்ட் மிட்லண்ட்ஸ் உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள வீடுகளை அதிகாலையிலேயே முற்றுகையிட்டு அதிரடி சோதனைகளை நடத்தியுள்ளனர். பிரபல ஊடகமான பிபிசியும் இந்த விசேட அதிகாரிகளோடு இணைந்து இந்த நேரடி சோதனையை ஒளிப்பதிவு செய்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரித்தானிய உள்துறை அமைச்சகத்தின் குடியேற்ற புலனாய்வு பிரிவை சேர்ந்த ஆண்ட்ரூ ராட்கிளிஃப், இந்த மோசடி கடந்த 2020ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இது மிகவும் சிக்கலான நுணுக்கமான ஒரு வலையமைப்பாகும். இதனால் இவர்களை கண்காணித்து ஆதாரங்களை திரட்டுவதற்கு எங்களுக்கு நீண்ட காலம் தேவைப்பட்டது. விதிகளை ஏமாற்ற நினைத்த குற்றவாளிகளுக்கு இந்த நடவடிக்கை ஒரு பலத்த அடியாகும் என குறிப்பிட்டுள்ளார்.